ஹே காய்ஸ், வணக்கம். சியா விதைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சியா விதைகள் தான் உலகத்திலே இருக்கிற ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளில் மிக முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சியா விதைகளில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு டாப் 11 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே சயின்ஸ் பேக்கிங், அதாவது சயின்ஸ் எவிடன்ஸ் இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ். வாங்க என்னன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு கருப்பாகவும் ரொம்ப குட்டியோண்டு இருக்கக்கூடிய இந்த சியா விதைகள் சால்வியா ஹிஸ்பானிகா அப்படின்ற ஒரு தாவரத்துலேருந்து கிடைக்குது. இந்த தாவரம் நம்ம புதினா குடும்பத்தை சேர்ந்த தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சியா விதைகள் மாயன்ஸ் இருந்தாங்க இல்லையா, மாயன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாயன் கலாச்சாரத்தில் சியா அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா வலிமை அப்படின்னு அர்த்தமா. மாயன் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட இந்த சியா விதைகள் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஃபுட்டாக தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஸோ 28 கிராம் சியா விதைகளில் 11 கிராம்ஸ் ஃபைபர் இருக்குது, 4 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, 9 கிராம்ஸ் ஃபேட் இருக்குது. அதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. 18% கால்சியம், 30% மேங்கனீஸ், 30% மெக்னீஷியம், 27% ஃபாஸ்பரஸ். இந்த 28 கிராம் சியா விதையில் டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட வைட்டமின் B3 அல்லது நயாசின், பொட்டாசியம், வைட்டமின் B1 அல்லது தயமின் மற்றும் வைட்டமின் B2 இதெல்லாமே இருக்குது. இந்த 28 கிராம் சியா விதைகள் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளில் இப்போ நம்ம பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட 137 கேலரிஸ் இருக்குது. அதில் 1 கிராம் செரிமானம் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் நீங்கள் ஃபைபரை குறைச்சிங்கன்னா அதில் நிறைய கேலரிஸ் உங்கள் உடம்பால் பயன்படுத்தக்கூடிய கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 கேலரி தான் இருக்குது. சியா விதைகளில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய பாசிட்டிவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணுன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்பில் நம்ம இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணி கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சியா விதைகளில் நிறைய ஃபைபர் அல்லது நார்ச்சத்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உலகத்திலே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபைபரே சியா விதைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைபர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கான அந்த உணவே இந்த ஃபைபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சியா விதைகளில் நிறைய அளவில் குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் குவாலிட்டி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் அப்படின்ற அமைனோ ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இருக்குது. எசென்ஷியல் அமைனோ ஆசிட்னால் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாத அமைனோ ஆசிட்ஸ். இந்த அமைனோ ஆசிட்ஸ் என்னென்னா ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் அமைனோ ஆசிட்ஸ். ஸோ இப்போ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. சியா விதைகளில் நிறைய ப்ரோட்டீனும் நிறைய ஃபைபரும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சியா விதைகள் சாப்பிட்டா அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இதில் பண்ண ரிசர்ச்சில் மிக்சட் ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டடியில் ஆமாம் சியா விதைகள் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும் ரிசல்ட்டு. இன்னொரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இல்லை சியா விதைகள் சாப்பிட்றதுனால எந்த வெயிட் லாஸ் பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு வரும். ஸோ இது வரைக்கும் மிக்சட் ரிசல்ட்ஸாக கிடைக்கிறதுனால இது 100% உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சியா சீட்ஸில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் சால்மன் மீனில் இருக்கிறத விட அதிகமான அளவு ஒமேகா 3 இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஒமேகா 3ல் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சியா சீடில் இருக்கிற ஒமேகா 3 ALA அப்படிங்கிற டைப், அதாவது ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இதில் என்ன பிரச்சனைனா நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் EPA அல்லது DHA அப்படின்ற டைப்பு. EPAனா ஐகோசோ பென்டனோயிக் ஆசிட், DHA அப்படின்னா டொக்கோசா பென்டனோயிக் ஆசிட்.
ஸோ இது 2 தான் நம்ம உடம்பால் யூஸ் பண்ண முடியும். ஏஎல்ஏ டைப்பு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடை நம்ம உடம்பு யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு இல்லை. அதனால் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னால அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு தான் நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ண தான் நம்ம 100% கன்ஃபார்மாக பேச முடியும். சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால இதய நோய்கள் வர ஆபத்து குறையும் அப்படின்னு சில ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், சியா சீட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது 3 இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் வர ஆபத்து குறையும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ண ரிசர்ச்சில் நிறைய கன்ஃபர்மேட்ரியாக ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, எலிகளில் பண்ண ஸ்டடீஸில் ட்ரைக்ளிசரைட்ஸ், இன்ஃப்ளமேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பெல்லி ஃபேட் இந்த 4 விஷயமும் குறையுது அப்படின்னு சொல்லி சியா சீட் சாப்பிட்றதுனால குறையுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி HDL கொலஸ்ட்ரால் அதிகமாகலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாததுனால, அந்த 100% கன்ஃபர்மேஷன் இல்லாததுனால இதை நம்ம நம்புறது கஷ்டம் அப்படின்னு சில ரிசர்ச்சர்ஸ் நினைக்கிறாங்க. சியா விதைகளில் எலும்பு ஆரோக்கியத்துக்கு அவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் மற்றும் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சியா விதைகள் சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவலை குறைக்க முடியும் அப்படின்னு ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு அனிமல் ஸ்டடியில் சியா விதைகள் சாப்பிட்றதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது, அதாவது பிளட் சுகர் லெவல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னு 2 அனிமல் ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் ஸ்டடியில் ப்ரெட்டில் சியா விதைகள் சேர்த்து சாப்பிட்டவங்களுக்கும் அதே ப்ரெட்டில் சியா விதைகள் இல்லாமல் சாப்பிட்டவங்களுக்கும் பிளட் சுகர் கண்ட்ரோலில் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதாவது சியா விதைகள் சேர்த்தா பிளட் சுகர் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சிருந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சியா விதைகள் சாப்பிட்றதுனால க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்பட்ட திசு காயம் குறையும் அப்படின்னு சில ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர், இதய நோய்கள் மாதிரியான நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் தான் காரணம் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சா கேன்சரும் இதய நோய்கள் வர ஆபத்தும் கண்டிப்பாக குறையும் அப்படின்றது தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கன்க்ளூஷன். ஸோ சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆரம்பித்து இதய நோய்கள் ஏற்படுற ஆபத்து குறையிறது வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் சாப்பாட்டில் சியா சீட்ஸை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிக்க ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.